நண்பர்களே, இப்போதைக்கு ரொம்ப பேசப்படக்கூடிய டாபிக்னா, அது அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவிச்சு இருக்க தமிழ்நாடு அஷ்யோர்ட் பென்ஷன் ஸ்கீம், அதாவது டிஏபிஎஸ் தான். அரசு ஊழியர்களோட ரொம்ப நாள் கோரிக்கையான புதிய ஓய்வூதிய திட்டத்தை நீக்கிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணுமுற போராட்டங்கள் நடந்துச்சு. இப்போ பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லாம ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்த டிஏபிஎஸ்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த புதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள கொடுக்கும், இல்ல பழசே பரவாலையான்றத பத்தி இப்போ பாப்போம். இப்போ ஒரு அரசு குரூப் சி ஊழியரை எடுத்துப்போம். அவருக்கு ஒரு 10 வருஷமா அரசு பணி செஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னும் 25 வருஷம் ரிட்டயர்மெண்ட்டுக்கு இருக்கு. அவருக்கு இப்போ டியூட்டி பே 25,440 ரூபாய், டியரன்ஸ் அலவன்ஸ் 14,360 ரூபாய்னு வச்சுப்போம். அவர் சம்பளத்தில மாதம் 3,980 ரூபாய் சிபிஎஃப்ல பிடிச்சிட்டு வராங்க. இப்போதைக்கு அவரோட மொத்த சிபிஎஸ் அமௌண்ட் 6,30,000 இருக்கு. டிஏபிஎஸ்ல எப்படி இத கொண்டு போறாங்கன்னு தெரியல. சிபிஎஸ்ல இருக்கு பணத்துக்கு 7.1 விழுக்காடு ல இருந்து 8 விழுக்காடு வரைக்கும் வட்டி அப்பப்ப மாறுபடுது. நாம இத மினிமம் 7.1 விழுக்காடு ல எடுத்துப்போம். இந்த சிபிஎஸ் அமௌண்ட் 6,30,000 ரூபாயே 1 விழுக்காடு வட்டில நாம 25 வருஷத்துக்கு பாக்கும் போது 25 முடிச்சு இந்த அமௌண்ட் மட்டும் அவரோட ரிட்டயர்மெண்ட் டைம்ல 36,59,000 ரூபாயா அவருக்கு கிடைக்கும். இப்போ அவரு 25,440 கூட்டல் 14,360 சமன் 39,800 சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு வருஷத்துக்கு ஒரு இன்கிரிமெண்ட் ஒரு 3 விழுக்காடு, அதாவது 760 ரூபாய். வருஷத்துக்கு 2 டிஏ, அதுல 3 விழுக்காடு டு 4 விழுக்காடு சம்பளம் கூடும். இப்போதைக்கே அவருக்கு வருஷத்துக்கு 2,300 டு 2,400 ரூபாய் சம்பளம் கூடும். இந்த பணம் அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் கூடுதலாதா கிடைக்கும். இருந்தாலும் குறைந்தபட்சமா இத வச்சு பாக்கும் போது தோராயமா மாசத்துக்கு அவருக்கு சம்பளம் 200 ரூபாய் கூடுது. அவர் இன்னும் 25 வருடம் வேலை பார்க்க போறாரு, அதாவது 300 மாதங்கள். நாம பே கமிஷன்ல எடுத்துக்காம குறைந்தபட்ச அளவான மாசத்துக்கு 200 ரூபாய் கூடுதலாகுதுன்னு 300 மாதங்களுக்கு, அதாவது அந்த ஊழியர் ரிட்டயர்ட் ஆகும் போது என்ன சம்பளம் வாங்குவாருன்னு தோராயமா பாப்போம். தற்போதைய சம்பளம் 39,800 கூட்டல் 300 200 சமன் 99,800 ரூபாய் குறைந்தபட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு. அந்த ஊழியர் ரிட்டயர்ட் ஆகும்போது அவரோட சம்பளத்துல டாப்ஸ்க்கு 9,980 ரூபாய் பிடிப்பாங்கன்னு வச்சுப்போம். 10 விழுக்காடு அமௌண்ட் பிடித்தம் பண்றது ஒரே அளவா இருக்க போறது இல்ல. அதனால இப்போ அவருக்கு பிடிக்கிற சிபிஎஸ் அமௌண்ட் 3,982க்கும் சராசரி பாப்போம். 3,980 கூட்டல் 9,980 சமன் 6,980 வருது. இதையும் அந்த ஊழியர் ஒரு 300 மாதங்களுக்கு சராசரியா 6,980 ரூபாய் டிஏபிஎஸ்ல செலுத்துறாரு. இதே பணத்தை அரசும் செலுத்தி இருக்கும். அதாவது 6,980 கூட்டல் 6,980 சமன் 13,960. 13,960 300 சமன் 41,88,000. இந்த அளவு அசல் மட்டுமே இந்த 25 வருஷத்துல அவருக்கு கிடைச்சிருக்கும். இதுக்கான வட்டிய ஆர்டி முறையில கணக்கிடுவோம். மாசம் 13,960 வீதம் 300 மாசத்துக்கு தோராயமா 6,79,000 கிடைக்கும். 13,960 300 சமன் 41,88,000. இந்த அளவு அசல் மட்டுமே இந்த 25 வருஷத்துல அவருக்கு கிடைச்சிருக்கும். இதுக்கான வட்டிய ஆர்டி முறையில கணக்கிடுவோம். மாசம் 13,960 வீதம் 300 மாசத்துக்கு தோராயமா 6,79,000 கிடைக்கும். அதோட பழைய சிபிஎஸ் அமௌண்ட் 6,30,000 ரூபாய் 1 விழுக்காடு வட்டில 25 வருட முடிவில 36,59,000 ரூபாயா கிடைச்சிருக்கும். இப்போ மொத்தமா அசல் 41,88,000 கூட்டல் வட்டி 6,79,000 கூட்டல் 3,65,900 சமன் 1,46,37,000 ரூபாய் குறைந்தபட்சம் அவரது பிடித்தம் செய்யப்பட்ட பணத்திலேயே கிடைக்கும்.
இந்த பணத்தை எஃப்டியில் செலுத்தினால் கூட மாதம் குறைந்தபட்சம் ரூபாய் வட்டியாக கிடைக்கும். அதுவும் அரசு ஊழியருக்கோ அல்லது அவரது வாரிசுகளுக்கு மட்டுமல்ல, அவரது தலைமுறையே எஃப்டியை குலோஸ் செய்யாமல் இருந்து மாதம் இந்த பெறலாம். நண்பர்களே, இது தோராயமான கணக்கீடு மட்டுமே. தற்போது எவ்வித முழுமையான அரசின் உத்தரவு வரப்பெறாததால் இது என்னுடைய பார்வையில் தோராய கணக்கீட்டிற்கு மட்டுமே. நீங்களே டிஏபிஎஸ் நன்மையா அல்லது பயனளிக்காத ஒன்றா என முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற பயனளிக்கும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யவும்.